ஹாய் தமிழ் நிலையங்களுக்கு தளபதி தொண்டர்கள் மற்றும் நண்பா நம்பிஸ்க்கு வணக்கம். எமோஷன்ஸ் ஃபார்மாக இருப்போம். ஒரு சில படத்துக்கு படம் போட்டி போட்டு பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு படத்துக்கு சென்சார் போர்டே போட்டி போட்டு நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். எப்படி நீதிபதி தனி நீதிபதி கொடுக்குற தீர்ப்பை ஸ்டே ஆர்டர் வாங்குற அளவுக்கு சென்சார் போர்டு கூட இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன தேவை உங்களுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு? சென்சார் போர்டுக்கு என்ன பிரச்சனைங்க? பிரச்சனை அப்போ யாருக்கும் இருக்குதுன்னு அர்த்தம். இருக்கணும் எல்லாருக்கும் பயம் இந்த படம் வரக்கூடாதுன்னு. அண்ணன் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த நல்லா ஸ்க்ரீனில் ஒரு ஸ்லாங்கில் சொன்னால் மக்களுக்கு ஏற்கனவே ஸ்க்ரீனில் கேட்ச் பண்ணியிருக்காம கேட்ச் பண்ணுற போகிறாங்கன்னு தானே. சரி, என்றைக்கு வந்தாலும் அது கேட்ச் தான் போகுது, அதை விடுங்க. நீங்கள் பண்ண விஷயத்துக்கு யூஸ்வலாகவே விட்டுருந்தா கூட பரவாயில்ல. இப்போது ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டே போகிறீங்க. எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு கற்றுக்கணிப்பில் இந்த விஷயத்த நீங்கள் அவள் தான் நெக்ஸ்ட் சிஎம் விஜய்ன்ற அளவுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. அது எப்படி கோர்ட்டு கேள்வி கேட்குது? யூஸ்வலாகவே நீங்கள் இது எல்லாம் பிரச்சனையை விட்டு இதுதான் முக்கியமானு சொல்லிட்டு ஓகேவா? அதுக்கு நீங்கள் எப்படி டேட் இப்போ சர்டிஃபிகேட் கொடுக்காம எப்படி டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணலாம்? எப்படி பராசக்தி டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது அதெல்லாம் உங்களுக்கு அந்த கொஸ்டின்லாம் அங்கே கேட்க மாட்டீங்களா? அவங்க எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க? இன்றைக்கி தானே சர்டிஃபிகேட் வந்துச்சு. க்ளீனாக டிஎம்கே அண்ட் பிஜேபி எல்லாருமே சேர்ந்து பண்ண விஷயம் தானே அது. பண்ணிட்டீங்க. சரி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி மொத்த கட்சியும் சேர்ந்து நீங்கள் அண்ணனுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கப்பா. தமிழ் மக்கள்லாம் சும்மா பார்த்துட்டு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் கரெக்டாக கிடைக்கும். கண்டிப்பாக அதுக்கான விஷயம் ரிப்ளை கிடைக்க தான் போகுது. அது இதுக்கப்புறம் இந்த சிம்பிளாக சொல்ல வச்சுக்கோங்க. இந்த படம் வந்திருந்தேன்னா 9th அன்றைக்கும் அப்படி இப்படின்னு புக்கிங்லாம் பார்த்தா வேறு லெவலில் கலெக்ஷனில் போய் நின்றுருக்கோம். செம்ம கலெக்ஷன். இப்போ எங்களுக்கு அண்ணனுக்கு கலெக்ஷன் தேவையில்லைன்னா நம்ம எலெக்ஷன் தானே முக்கியம். வேறு லெவலில் இந்த விஷயம் இந்த படத்தில் தள்ளி போகிறதுனால நம்ம எலெக்ஷன் வேறு லெவலில் போய் நிற்க போகுது. நம்ம டிவிகேவோட சப்போர்ட்டிவ் தேங்க்யூ. அப்புறம் நான் ஒரு விஷயம் என்னோட நிறைய பேர் தான் சொல்கிறாங்க, டிவிகேயும் தளபதி லவர்ஸ் அண்ட் தொண்டர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணன் படம் வரைக்கும் நான் தேட்டர் பக்கம் போக மாட்டேன்ப்பா. இது நான் கன்ஃபார்ம் நான் எடுத்துருக்கேன்ப்பா. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, விருப்பம் இருக்கவங்க போய் பாருங்கள். இல்லை நான் மோஸ்ட் ஆஃப் விஷயம் போக மாட்டோம். நான் போக மாட்டேன். அண்ணன் படம் என்னைக்கு வந்தா நீ தான் தேட்டருக்கு போவோம்பா. ஓகேவா? சிவகார்த்தியனால சொல்லிட்டாப்புல என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு ஜனநாயகனை பாருங்கள், அப்புறமா வந்து நம்ம பராசக்தியை பாருங்கன்னு. அதான் ஜனநாயகன் வரட்டோண்ணா பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் பராசக்தியை பார்க்குறோம். அது வரைக்கும் தேட்டரில் ஓடிச்சுண்ணா. சரியாண்ணா? இவ்வளோ நாள் என்ன பண்ணோம், நாங்கள் ஜனநாயகன் மோடில் இருந்தோம். இதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் டிவிகே மோடு மாற போகிறோம். அண்ணனுக்கு எப்போ 1 மணிக்கே தெரிஞ்சிச்சுப்பா. அதனால தான்ப்பா கரெக்டாக கிளியராக தேர்தல் அறிக்கையை பற்றி தெளிவாக விட ஆரம்பிச்சார். அண்ணன் கான்ஃபிடண்டாக இருக்காருப்பா. அவர் ரூட்டு மாரில் நம்ம தான் சதறோம். இப்போ படம் ரிலீஸ் ஆகலை, நம்ம டிவிக்கு மோடுக்கு மாறுவோம். திருப்பி 3000 பொங்கல் காசு கொடுத்தாம எது இவ்வளோ கம்மியாக 3000 பொங்கல் காசு கொடுத்த. இதுக்கப்புறம் ஒன்று வீடு இருக்குது, லேப்டாப்லேருந்து பொங்கல் காசு வரைக்கும். இதுக்கப்புறம் டிவிக்கு வாய்ஸ் செய்யும்டா.